வணக்கம் மக்களே. இ- இந்த வீடியோல நம்ம பார்க்க போவது இந்த வாரத்தின் மிக முக்கியமான 10 உலக நடப்பு நிகழ்வுகள். இது யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எக்ஸாமுக்கு மற்றும் இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒவ்வொரு நியூஸும் நம்ம பார்க்க போவது என்ன நடந்தது, எங்க நடந்தது, அது ஏன் முக்கியம்னு. இதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸுக்கு போகலாம். முதல் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட். அதாவது ஒரு முக்கியமான செய்தி. மிடில் ஈஸ்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பதட்டம் அதிகரிச்சிருக்கு. என்ன நடந்ததுன்னா, ஈரான், இஸ்ரேல் மற்றும் யுஎஸ்ஏ இடையான தாக்குதல் நடந்திருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் நாடுகளில், குறிப்பாக ஈரான், இஸ்ரேல் அண்ட் லெபனானில். ஏன் முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா உலக எண்ணெய் சப்ளைக்கு முக்கியமானது. அதனால இந்த கான்ஃப்ளிக்ட் குளோபல் எக்கனாமியை பாதிக்கும்னு கருதப்படுது. நியூஸ் 2 பார்த்தீங்கன்னா குளோபல் எனர்ஜி கிரிசிஸ் வார்னிங். இந்த ரெண்டாவது செய்தி எதை சொல்ல பார்த்தீங்கன்னா உலகளாவிய எனர்ஜி கிரிசிஸ் வரக்கூடும் என்று வார்னிங் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி ஒரு அலர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில். ஏன் இது முக்கியம் பார்த்தீங்கன்னா 1970 மாதிரி ஆயில் கிரிசிஸ் மீண்டும் வரலாம். இதனால ஃபியூயல் பிரைஸ் அதிகரிக்குன்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது செய்தி என்ன பார்த்தீங்கன்னா ஆயில் பிரைஸ் டிராப். மூன்றாவது செய்தி எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரைஸ் குறைந்துள்ளது. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பீஸ் டாக் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில். ஏன் இது முக்கியம்னா, இந்திய மாதிரியான நாடுகள் இதில் நல்ல ஒரு ஃபியூயல் பிரைஸை குறையலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால் வருங்காலங்களில் ஆயிலோடைய ப்ரைஸு மேபி இறங்குறதுக்குள்ள வாய்ப்புகள் சான்ஸ் இருக்குன்னு கருதப்படுது. நாலாவது முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ். அதாவது குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, இன்வெஸ்டர்ஸுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். எங்கேயும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யூரோப்பு, ஏசியாவில். ஏன் இது முக்கியம்னா, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு முக்கியமான சிக்னல் கருதப்படுது. ஸோ 5வது நியூஸ் பார்த்தீங்கன்னா யூரோப்பு ஃபியூல் ரிஸ்க். அதாவது யூரோப்பில் ஃபியூல் ஷார்ட்டேஜ் ஏற்படும் ஒரு அபாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சப்ளை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில். ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி மற்றும் டிரான்ஸ்போர்ட் இதில் பாதிக்கப்பட வாய்ப்புகள் 90% இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ 6வது முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா குவைத் ஏர்போர்ட் மீது ட்ரோன் அட்டாக். என்ன நடந்திருக்குன்னா ஃபயர் மற்றும் டேமேஜ் இங்கே அதிகமாக ஏற்பட்டிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குவைத்தில். ஏன் இது முக்கியம்னா, கான்ஃப்ளிக்ட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்பதற்கு இது ஒரு முக்கியமான சிக்னலாக கருதப்படுது. முக்கியமான நியூஸில் 7வது நியூஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் செக்யூரிட்டி லீடர்ஷிப் சேஞ்ச். அதாவது யூஎஸ்ஏல முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சாக இருக்குது. நியூஸ் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அண்ட் செக்ரட்டரியில் நியமிக்கப்பட்டவர். எங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸில். ஏன் இது முக்கியம்னா, இன்டர்னல் செக்யூரிட்டி பாலிசி மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமான நியூஸில் 8வது நியூஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்தப்படலாம். அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும் ஒரு வாய்ப்பு அபாயம் இருக்குன்னு. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உயர்த்தலாம்னு கருதப்படுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபலில். ஏன் இது முக்கியம்னா, லோனு, இஎம்ஐ, எக்கனாமி எல்லாம் பாதிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நியூஸ் நம்பர் 9 பார்க்கலாம். 9வது நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூ. அதாவது ஆஸ்திரேலியாவில் ஒரு கிளைமேட் சேஞ்ச் டார்கெட் நீக்கியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஒலிம்பிக் எமிஷன் டார்கெட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில். ஏன் இது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டிபேட்டுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கடைசியாக நியூஸ் 10 ஃபுட் சப்ளை செயின் ரிஸ்க். அதாவது ஃபுட் சப்ளை பாதிக்கப்படும் அபாயம் இருக்குது. என்ன நடந்ததுன்னா, ஃபெர்டிலைசர் சப்ளை கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வைஸில். ஏன் இது முக்கியம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு செக்யூரிட்டி முக்கியமாக ஒரு இஷ்யூவாக இது கருதப்படுது. கன்க்ளூஷனை பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்ல வேணும்னா, மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட், ஆயில் எனர்ஜி கிரிசிஸு, இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கனாமி, இந்த மூணும் இந்த வாரத்தோடைய ஒரு கோர் டாப்பிக்காக சொல்லப்படுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கோட பார்ப்போம்.